வணக்கம், வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான சாதம் பார்க்க போறோம். அது என்னன்னா வெந்தயக்கீரையை வச்சு எப்படி சாதம் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா நட்சத்திர சோம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு உடைச்சி வச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சமா 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். வந்து அரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி புதினாவை எடுத்து வச்சிருக்கேன். அதாவது 1/2 கப் அளவுக்கு புதினா, 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி தலை எடுத்து வச்சிருக்கேன். 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் போல பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், அடுத்தது வந்து 1 துண்டு பட்டை 3 நாளா உடைச்சி வச்சிருக்கேன். 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து எடுத்து அரைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ வெந்தயக்கீரையை வந்து நான் இலைய மட்டும் பறிச்சு வச்சிருக்கேன். முத்தின கீரைங்கனால நான் இலைய மட்டும் பறிச்சு வச்சிருக்கேன். பிஞ்சு கீரையா இருந்தா நீங்க தண்டை எடுத்துக்கலாம். நான் வந்து இலைய மட்டும் பறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 கட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரைக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், அப்புறமா இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, கிராம்பு பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அப்புறமா கொத்தமல்லி புதினா. இப்போலாம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். பேஸ்ட் மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கர்ல செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்க்குறோம். அடுத்தது நட்சத்திர சோம்பு, 2 நல்லா பொரியுது பாருங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்க்கலாம். இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு போற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்க்கலாம். அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி புதினா, அதை சேர்க்க போறோம். சேர்க்கும் போது தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்தா ஒரு மாதிரி சப்புன்னு ஆன மாதிரி ஆயிடும். பாருங்க, சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ்ட்டும் நல்லா பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்ப பாருங்க, மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப வந்து நம்ம வெந்தயக்கீரை சேர்க்கலாம். எல்லா கீரையும் சேர்த்துக்கிட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா கூட நல்லா வதங்கணும் கீரை. நல்லா வதக்கிட்டு பாருங்க, வெந்தயக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. வெந்தயக்கீரை நல்லா வதங்கினாதான் அந்த கசப்பு இருக்காது. இப்போ வந்து நம்ம வந்து அரிசி சேர்க்கலாம்.
நான் வந்து 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்க்கிறேன். இப்போ பாருங்க அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிடலாம் நம்ம. இப்போ பாருங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 விசில் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்க. இப்போ பாருங்க ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரைஸு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.